முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு இன்று அநேகமாக ஜாமீன் கிடைக்க வாய்ப்பு இருப்பதாக இப்போது கிடைத்திருக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. 2-3 நாட்களுக்கு முன்பு அவருடைய ஜாமீன் விசாரணை அமலாக்கத்துறை மற்றும் அவருடைய வக்கீல்களுக்கு இடையே காரசாரண விவாதத்தில் முடிந்த பின் அந்த வழக்கை விசாரித்த நீதிபதி தேதி குறிப்பிடப்படாமல் தீர்ப்பை ஒத்திவைத்திருந்தார். நேற்று இரவு இந்த வழக்கு இன்று காலை தீர்ப்புக்கு வருகிறது என்று உச்சநீதிமன்ற ஆவணங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் அநேகமாக இன்று செந்தில் பாலாஜி ஜாமீன் வழக்கிலே ஒரு இறுதி தீர்ப்பு கிடைத்துவிடும் என்று தெரிகிறது. இறுதி வாதங்களிலே நீதிபதிகள் அமலாக்கத்துறையை மிகவும் கண்டித்திருந்தனர். விசாரணையை தேவையில்லாமல் இழுத்துக் கொண்டிருப்பதாகவும் சொல்லியிருந்தனர். செந்தில் பாலாஜி தரப்பு பல வழக்குகளை சுட்டிக்காட்டி இதில் ஜாமீன் கட்டாயமாக வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. அநேகமாக செந்தில் பாலாஜிக்கு இன்று ஜாமீன் கிடைக்க வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது என்று சொல்லுகிறார்கள். இதில் பல அரசியல் கணக்குகளும் இருக்கின்றன சொல்லுகிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம்.